இலங்கையில் முதலீடு செய்வதற்கு உகந்த இடம் அல்ல என்று சொல்லிவிட்டு அதன் பிற்பாடு இலங்கைக்கு 17 பேர் கொண்ட அமெரிக்க குழு வந்தது. இந்த நிலையில் தான் கடந்த 14ஆம் தேதி அமெரிக்கா இலங்கை தொடர்பாக ஒரு பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அது ஒரு கடுமையான எச்சரிக்கை. என்னென்று சொன்னால், இலங்கையில் எந்த நேரம் குண்டுவெடிப்பு நிகழலாம், குண்டுவெடிப்பு நிகழ்கின்ற இடங்களையும் கூட அவர்கள் போட்டிருக்கிறார்கள், பல இடங்கள். அப்ப இந்த பயண எச்சரிக்கை சுற்றுலாத்துறைக்கு கடுமையான இந்த முறை வந்த அறிக்கை மிகவும் காட்டமாக இருக்கின்றது. இலங்கையில் ஒரு அதாவது எந்த நேரமும் ஆட்சி மாறலாம் என்ற ஒரு நிலை. கரணி அமரசூரியா இலங்கை இந்தியாவையும் சீனாவையும் தந்திரமாக கையாண்டது வெற்றி அளிக்குமாக இருந்தால் அது டெல்வின் சில்வாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். கரணி அமரசூரியாவின் வளர்ச்சியை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏதோ ஒரு வகையில் தூக்குவதற்காகத்தான் முயற்சித்தார். இந்த கைதை செய்தவர்களுக்கு அதை செய்வது பெரிய காரியமாக இருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்களுக்கு அது விருப்பம். இலங்கையின் புலனாய்வுத்துறை எவ்வளவு திறமையாக செயற்பட்டாலும் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம், திறமையாக இருக்கலாம். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை கூட அவர்களால் தடுக்க முடியும். இந்தியாவில் அதானியை எப்படி குறிவைத்தார்களோ இலங்கையிலும் அதே போல தமிழுக்கு பெரிதாக குறிவைக்கப்பட்டது. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த வாரம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அமெரிக்காவின் சிறப்பு குழுவினர் இலங்கை சென்றிருப்பதாகவும் பல்வேறு திட்டங்கள் தொடர்பில் சில முடிவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறியிருந்தீர்கள். அதே காலப்பகுதியில் அமெரிக்கா சார்ந்து ஒரு எச்சரிக்கை, இலங்கை மீது மிக காட்டமான எச்சரிக்கை ஒன்று வெளிவந்திருந்தது. ஆனால் இலங்கை அரசோ அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களோ அதனை மிகவும் லேசாக கடந்து சென்று விட்டார்கள். யாரும் எதிர்வினை ஆற்றவும் இல்லை. இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சு அவை தொடர்பான பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தல்களை வழங்கவும் இல்லை. இந்த காலப்பகுதியில் அமெரிக்காவின் தூதுக்குழு இலங்கை சென்றது, அறிக்கை வெளிவந்தது. இதில் என்ன விடயம் இருக்கின்றது? உண்மையில் இலங்கையில் ஒரு ஆபத்தான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உண்மைதான். நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருந்தோம். கடந்த வாரம், அதற்கு முதல் வாரங்கள் கூட இலங்கையை சூழ அமெரிக்காவின் நடவடிக்கைகள் எவ்வாறு ஒரு இறுக்கமான நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று. சீனா கூட இலங்கையின் புதிய அரசுக்கு தனது ப்ராஜெக்ட், அதாவது தனது திட்டங்களை புதிய அரசு பதவியேற்ற பிறகு ஆரம்பிக்கவில்லை. அந்த நிதிகளை முடக்கித்தான் வைத்திருந்தது. என்றால் அவர்கள் தங்கள் அந்த அரசின் உறுதித்தன்மையை பார்த்துத்தான் அதனை கொண்டு வரலாம் என்று. அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் அமெரிக்காவும் IMF ஊடாக நிதியை வழங்கினாலும் அது ரணில் விக்ரமசிங்க காலத்தில் வழங்கப்பட்டது. இந்த அரசு மீது தொடர்ச்சியாக அழுத்தங்களை போட்டுக்கொண்டுதான் வந்தார். நாங்கள் பேசியிருந்தோம் முதலீடு தொடர்பாக வெளிவந்த அறிக்கை, அதற்கு முதல் இலங்கையில் இடம்பெறுகின்ற மனித உரிமைகள் மீறல் தொடர்பான வெளிவந்த அறிக்கை, ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அதற்கு பிறகு இலங்கையின் மீன் வகைகளுக்கு கொண்டு வரப்பட்ட தடை, அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் அந்த இலங்கையில் முதலீடு செய்வதற்கு உகந்த இடம் அல்ல என்று சொல்லிவிட்டு அதன் பிற்பாடு இலங்கைக்கு 17 பேர் கொண்ட அமெரிக்க குழு வந்திருந்தது. இந்த நிலையில் தான் கடந்த 14ஆம் தேதி அமெரிக்கா இலங்கை தொடர்பாக ஒரு பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அது ஒரு கடுமையான எச்சரிக்கை. என்னென்று சொன்னால், இலங்கையில் எந்த நேரமும் குண்டுவெடிப்பு நிகழலாம், குண்டுவெடிப்பு நிகழ்கின்ற இடங்களையும் கூட அவர்கள் போட்டிருக்கிறார்கள், பல இடங்கள். அதில் பார்த்தா தேவாலயங்கள் இருக்கலாம், பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், வைத்தியசாலைகளாக இருக்கலாம், கோவில்களாக இருக்கலாம், கொட்டை விடுதிகள், கிளப்புகள் என்று சொல்லி பல இடங்கள். அமெரிக்க மக்களுக்கு அவர்கள் போட்டிருக்கிறார்கள்
ஒன்று இன்னொன்று அந்த அங்கு இடம்பெறுகின்ற ஊர்வலங்கள் அல்லது போராட்டங்கள் கலவரங்களாக மாறலாம் என்றும் அமெரிக்கா தூதரகத்தால் கூட உங்களை மீட்க முடியாது போகும். எனவே நீங்கள் காப்புறுதிகளை போடும் போது ரெஸ்கியூ சேர்த்து போடுங்க. உங்களை எங்கெங்க இடத்திலேயோ மீட்பு பணிகள், மற்றது இந்த விமான பயணச்சீட்டுகளை ரத்து செய்வதற்குரிய காப்புறுதிகளை எல்லாவற்றையும் போடுங்க. இது நீங்கள் கூறியது போல இலங்கை அரசு இதனை பெரிதாக எடுக்கவில்லை என்றால் எடுத்தால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்றால் இலங்கையின் லைஃப் லைன் என்று சொல்றது இப்ப வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் அனுப்புற பணமும் இந்த சுற்றுலாத்துறையால வர வருமானம். அப்ப இந்த பயண எச்சரிக்கை சுற்றுலாத்துறைக்கு கடுமையான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்ப அதை பெரிதாக எடுத்தால் இலங்கை மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள் மாட்டும். ஆனாலும் அவர்கள் அதை அமெரிக்காவுடன் இரகசியமாக பேசியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், முதலில் வந்த அந்த முதலீடு தொடர்பான அறிக்கை, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அறிக்கை தொடர்பாகவும் அமெரிக்காவுக்கு இலங்கைக்கு வந்திருந்த 17 பேர் கொண்ட குழுவை அனுராக் உடனடியாகவே சந்தித்திருந்தார். சந்தித்ததன் நோக்கத்தை கொழும்பு ஊடகங்களுக்கு போட்டது என்று சொன்னால் அந்த அறிக்கையை மீளாய்வு செய்யுங்கள் என்ற தொனியில் தான் போட்டிருந்தார். அதே போலதான் இது உள்ளுக்குள்ளால், அதாவது வெளியில் அரசு காட்டிக்கொள்ளாது விட்டாலும் அமெரிக்கா தூதரகத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் போல தெரிகிறது. ஏனென்றால் அடுத்த நாள் 15ஆம் தேதி அமெரிக்க தூதரகம், கொழும்பில் இருக்கிற தூதரகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த 14ஆம் தேதி ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட அறிக்கை அது சரியானதுதான் என்று அதை கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறார்கள். என்னும் போது உள்ளுக்குள்ளால் ஏதோ அழுத்தங்கள் போட்டிருக்கிறார்கள் போலதான் தெரிகிறது. ஆனா இந்த அமெரிக்கா அறிக்கை வந்த காலத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அப்பதான் இலங்கையின் பிரதமர் கருணி அமரசூரியா சீனாவில் நின்றவர். சீனாவுக்கு அவர்கள் சென்றது சீனாவின் பெண்கள் தினத்தில் கலந்து கொள்வதற்காக. ஆனால் ஒரு சாதாரண பெண்கள் தினத்துக்கு கலந்து கொண்டவர் அங்கு சைட்லைனாக சீன அரசு தலைவரை சந்தித்திருக்கிறார், ஜி ஜின்பிங். அதற்கு பிறகு நேரடியாக இந்தியாவுக்கு வந்திருக்கின்றார். இந்தியாவுக்கும் வந்தது என்டிடிவின்ற ஒரு ப்ரோக்ராம். அப்ப ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அதற்கு வந்தவர் ஆனால் அங்கு மோடியையும் சந்தித்திருக்கின்றார். அப்ப அந்த கருணி அங்கு சந்திப்புகளை மேற்கொண்ட அதே சமயத்துலதான் அமெரிக்கா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் அமெரிக்காவின் தற்போதைய நிலை. அவர்கள் இப்போது உக்ரைன் போரை கூட நிறுத்துவதற்கு முற்படுகிறார்கள். கடந்த வாரம் விளாடிமிர் பூட்டினுடன் கிட்டத்தட்ட ட்ரம்ப் 2.5 மணித்தியாலம் தொலைபேசியில் பேசியிருந்தார். அதன் பிற்பாடு வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகைக்கு ஜெலன்ஸ்கியை அழைத்திருந்தார்கள். டொமஹாக் ஏவுகணையை கொடுப்பதாக இருந்தது, இப்போது அதையும் கொடுக்க முடியாது என்று கூட கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் இப்போது உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கு போரை நிறுத்தி விட்டார்கள். அது தற்காலிகமாகத்தான், அது உண்மையில் நிரந்தரமாக நிற்குமோ என்றது தெரியாத விடயம். அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உக்ரைன் சமரையவர் நிறுத்துவதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அவரை பொறுத்தவரையில் இப்போது எதிரி ரஷ்யா இல்லை. பிரதான மூலோபாய எதிரி என்று சொன்னால் சீனா. அப்ப சீனாவை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்தோ பசிபிக் பிராந்தியம் தான் மிக முக்கியமான படைக்குவிப்புக்காக இருக்கலாம். அப்ப அதைத்தான் அதை கவனப்படுத்தும் போது இலங்கை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் வருகின்றது. எனவேதான் இலங்கை மீதான தொடர்ச்சியான இந்த இறுக்கங்கள் நீங்கள் நிழல் வடிவமாக நீங்கள் பார்க்கலாம். அது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான அழுத்தங்கள் தான் இலங்கை மீது மெல்ல மெல்ல இறுகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த அறிக்கையின் தன்மையை பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கும் இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கைக்கும் ஒட்டுமொத்தத்தில் அல்லது நேர் எதிரான ஒரு நிலைப்பாடும் சொல்லாடல்களும் இருக்கிறதை நீங்கள் அவதானித்தீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் இந்த முறை வந்த அறிக்கை மிகவும் காட்டமாக இருக்கின்றது. இலங்கையில் அதாவது எந்த நேரமும் ஆட்சி மாறலாம் என்ற ஒரு நிலை. பலர் கதைக்கிறார்கள் என்னென்று சொன்னால் இலங்கை அரசு இப்ப என்ன நீங்கள் பார்க்கலாம், இந்த என்பிபி அரசு வந்தவுடன் ஒரே இலங்கையர்கள் என்று அந்த அரசு உறுதியானது என்று சொல்லியும் இனிமேல் மஹிந்தா வர முடியாது, ரணில் வர முடியாது, 20 வருஷம் இவர்கள் இருப்பார்கள், 30 வருஷம் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் தீர்மானிப்பவர்கள் யார் என்று சொன்னால்
ஒன்று பிராந்திய சக்திகளாக இருக்கலாம் அல்லது உலக வல்லரசாக இருக்கலாம். இந்த Z ஜெனரேஷன் போராட்டம் என்றது இப்ப பல இடங்களில், இப்ப மெடகாஸ்கார் அரசு தலைவர் கூட தப்பி ஓடி விட்டார் நாட்டை விட்டு. பிரான்சின் படைத்துறை விமானம் தான் அவரை அங்கிருந்து துபாய்க்கு கொண்டு சென்றது. இப்ப எந்த அரசையும் அவர்களால் கவிக்க முடியும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அப்ப இப்ப 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 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே ஜேவிபிக்கு மிகப்பெரிய ஒரு உட்பூசல் வெடித்திருக்கின்றது. ஹரணி அமரசூரியா இலங்கை இந்தியாவையும் சீனாவையும் தந்திரமாக கையாண்டது வெற்றி அளிக்குமாக இருந்தால் அது டில்வின் சில்வாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். அப்ப இந்த நிலையில் அதாவது ஹரணி அமரசூரியாவின் வளர்ச்சியை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏதோ ஒரு வகையில் தூக்குவதற்காகத்தான் முயற்சிப்பார்கள். இரண்டு அணிகளாக உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார்கள். ஒன்று மேற்குலகம் சார்ந்ததாக ஒரு அணியும் சீன சார்புடைய ஒரு அணியுமாக இருக்கிறார்கள். அவ்வாறுதான் தற்போதைய அரசு ஏற்கனவே ஒரு தள்ளாட்டமான நிலையில் தான் இருக்கின்றது. இந்த அணியை உடைப்பதென்பது மேற்குலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சவாலான விடயமாக இருக்காது. ஒரு போராட்டத்தை ஆரம்பிப்பது கூட, நீங்கள் அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும், கூடுதலாக இந்த அரசியல் போராட்டங்கள், வன்முறைகள் அது தொடர்பாகத்தான் அதில் பேசப்பட்டிருக்கின்றது. இப்ப உலக தகவல்களின் அடிப்படையில் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு 2 வருடங்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் என்றதான். சீனாவும் அதைத்தான் செய்திருந்தது. அடுத்தது அமெரிக்கான இந்த சீற்றத்துக்கு காரணம் இலங்கையிலேயே மிகப்பெரிய முதலீடாக இருந்தது சினோபேக். சினோபேக் என்ற அந்த முதலீடு அதை கொண்டு வந்தது முன்னைய அரசுகள், ரணில் அரசு, கோத்தபாய அரசு தான் அதை கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 3.7 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டின் அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 பேரல் எரிபொருட்களை சுத்திகரிப்பு செய்யலாம் அந்த அம்பாந்தோட்டையில். அப்ப ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேரல், ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேரல் என்று சொன்னால் அந்த சீனாவுடைய கேட்டது இலங்கையில் 40% எரிபொருள் விற்பனைக்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லி அதில் ஒரு இழுபறியாக இருந்தது. இப்போது அதை ஓம் என்று சொல்லிவிட்டார். அடுத்ததாக அமெரிக்கா சீனா மீது தடைகளை போட போகிறார்கள். ஆனால் சீனா பாகிஸ்தான் ஹவுடார் துறைமுகமாக இருக்கலாம், மியான்மர்ல இருக்கிற துறைமுகமாக இருக்கலாம், ஈரான்ல இருக்கிற துறைமுகமாக இருக்கலாம், யுஏஇல இருக்கிற துறைமுகமாக இருக்கலாம், லத்தீன் அமெரிக்காவாக இருக்கலாம். இப்படி பல நாடுகளில் வைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்று இப்ப இலங்கை. இப்ப சீனா மீது 500% வரியை கொண்டு போகிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே பொருளை சீனா இலங்கையிலிருந்து விற்பனை செய்யுமாக இருந்தால் அது ஒரு பெரிய சிக்கலுக்கு வரும். இப்ப ஏற்கனவே இலங்கை கடும் ஒரு நெருக்கடியில் இருக்கின்றது. என்று சொன்னால் தமிக்க பெரேராவின் அந்த லாஃப் கேஸ் அதை கூட தடை செய்து விட்டார்கள் அமெரிக்கா, ஈரானில் இருந்து எரிவாயுக்களை வாங்குவதாக. அப்ப இந்தியாவில அதானியை எப்படி குறிவைத்தார்களோ இலங்கையிலும் அதே போல தமிக்க பெரேரா குறிவைக்கப்பட்டிருக்கிறார். அவற்றை பேர் இப்ப அடிக்கடி அடிபட்டது ஏனென்று சொன்னால் இந்த மன்னார் காற்றாலை விவகாரத்தில் அவற்றை பேர் அடிக்கடி இப்போது அடிபட்டிருந்தது. இப்போது அவர் மீதான அவரின் அதிக பங்குகளை கொண்ட நிறுவனமும் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இப்ப ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப சீனாவின் எரிபொருள் நிலையம் இயங்குவதற்கு ஆரம்பிப்பதற்கு, ஏனென்றால் அது கிடப்பில் போடப்பட்டிருந்தது. என்பிபி அரசு வந்த பிற்பாடு அந்த ப்ராஜெக்ட் கிடப்பில் போடப்பட்டது. இப்போது அது உயிர் பெறுகிறது கருணி போன பிற்பாடு என்றால் அமெரிக்கா அதனை தனக்கு ஒரு ஆபத்தாகத்தான் பார்க்கும். கடந்த காலங்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டது, ஆனால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இப்போதும் இந்த முன்னெச்சரிக்கை என்பதற்கு விட இதற்கு முன்னர் கூட அமெரிக்கா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அருகம்பையை மையமாக வைத்து கூட வழங்கியிருந்தது. ஆனால் அதன் பின்னர் அது தொடர்பில் ஒரு முழுமையான அல்லது உறுதியான நிலைப்பாட்டை அமெரிக்கா வெளிப்படுத்தவில்லை. இதில் என்ன விடயங்களை இரண்டிலும் நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஆனால் இந்த முறை அறிக்கையில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், முன்னெச்சரிக்கை இன்றி தாக்குதல் நடக்கும். அதுதான் கூறியிருக்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயம். சிறிய அளவில் அல்லது முன்னெச்சரிக்கை இல்லாமல். அருகம் குடாவை பற்றி உங்களுக்கு தெரியும், முதலில் வந்தது. அதுவும் இந்த சுற்றுலா பயணத்துறையை மையமாக வைத்து அது கடந்த வருடம் அந்த பயண எச்சரிக்கை கொண்டு வரப்பட்டது.
இப்ப வந்திருக்கின்ற அதன் நோக்கம் என்னென்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அருகம்புடா வந்து ஏற்கனவே இஸ்ரேலியர்களின் ஆக்கிரமிப்புக்குள் சென்று விட்டது. இப்ப அமெரிக்காவின் 17 உறுப்பினர்களை கொண்ட குழுவினர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மோடியையும் சந்தித்த பிற்பாடுதான் இலங்கைக்கு வந்தார். அவர்களிடம் இவர்கள், அதாவது இலங்கை அரசு கேட்டது இருந்தது, இலங்கையில் முதலீடு செய்வதற்குரிய இடங்களை தெரிவு செய்ய சொன்னால் அவர்கள் 3 இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று அருகம்புடா, இரண்டாவது திருகோணமலை, மூன்றாவது போர்ட் சிட்டி. போர்ட் சிட்டியை அவர்கள் ஏன் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அது தனியாக அருகம்புடாவையும் திருகோணமலையையும் கொடுத்தால் நேரடியாக தெரிந்துவிடும் அமெரிக்கான நோக்கம் என்னென்று தெரிந்துவிடும். அதற்கு ஒரு மாற்றீடாகத்தான், ஒரு சேர்ப்பாகத்தான் இந்த போர்ட் சிட்டியை கொடுத்திருக்காங்க. ஏன்னா போர்ட் சிட்டி வந்து டாக்ஸ் ஃப்ரீ சோனாக இருக்கிறது. அதில் யாரும் முதலீடுகளை செய்யலாம். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், போர்ட் சிட்டியில் இந்தியாவின் சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் 102 நிறுவனங்கள் அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார்கள் அதில் காரியாலயங்களை திறக்கிறது. அப்ப அப்படியான ஒன்றையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். இப்ப அவர்களுடைய நோக்கம் உங்களுக்கு தெரிகிறது. திருவோணமலையும் அருகம்புடாவையும் தான் அமெரிக்கா குறிவைக்கின்றது. இப்ப ஆப்கானிஸ்தான் பக்ரம் ஏர்பேஸை ஏன் ட்ரம்ப் கூறினார் என்றால், அது ஒரு மையப்புள்ளி. அதில் ஈரானையும் கட்டுப்படுத்தலாம், ஆப்கானையும் கட்டுப்படுத்தலாம், பாகிஸ்தானையும் கட்டுப்படுத்தலாம், இந்தியாவையும் கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு மையப்புள்ளி சீனாவையும் கட்டுப்படுத்தலாம். ஆனால் அதே போன்ற ஒரு வலிமை தான் திருவோணமலை துறைமுகத்துக்கும் இருக்கின்றது. திருவோணமலை துறைமுகம் தொடர்பாக ட்ரம்ப் இதுவரையிலும் பேசவில்லை. ஆனால் அமெரிக்காவின் கட்டளை மையங்கள் அதை தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களின் அந்த நடவடிக்கைகளை நீங்கள் உன்னிப்பாக பார்க்கலாம். இலங்கை மீதான தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி. இப்ப இலங்கைக்கு போகின்ற எரிபொருட்களையும் இப்போது மெல்ல மெல்ல நிறுத்த தொடங்கி விட்டார்கள். உதாரணமாக இலங்கை வந்து ஈரானிடமிருந்து தேயிலையை கொடுத்து எண்ணெயை வாங்கினோம். ஆனால் இனி அவ்வாறு செய்ய முடியாதவாறு தடையை போட்டு விட்டார்கள். ஏனென்றால் இலங்கை வந்து துபாயிலே ஒரு நிறுவனத்தை பதிவு செய்து அதன் ஊடாகத்தான் ஈரானுடன் ஒரு வர்த்தகத்தை மேற்கொண்டது. ஆனால் அதை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றுதான் கூறப்படுகிறது. இந்த நிலைமையில் வந்து இலங்கையை காப்பாற்றுவதற்கு இந்தியா வரும் என்றால் இல்லை. ஏனென்றால் இந்தியாவுக்கு அதுக்கு மேலான கடும் பிரச்சனை இருக்கின்றது. இந்தியா அமெரிக்காண்ட வரியாக இருக்கலாம், சீனாவுடனாக இருக்கலாம், ஆப்கான், பாகிஸ்தான் என்று சொல்லி இந்தியா கடும் சுமையில் இருக்கின்றது. இப்ப உதவக்கூடிய நிலையில் இப்போது இந்தியாவும் இல்லை. அடுத்ததாக இந்தியா இரண்டையும் கையாள வேண்டிய ஒரு நிலை. இப்ப சீனாவை பொறுத்தவரையில் சீனாவுக்கு ஒரே ஒரு எதிரி தான் அமெரிக்கா. ஆனால் இந்தியாவுக்கு அப்படி இல்லை. சீனாவும் எதிரி, பாகிஸ்தானும் எதிரி, அமெரிக்காவும் எதிரி, அமெரிக்கா நண்பனும் ஆனால் எதிரியோன்ற ஒரு குழப்பத்திலும் இந்தியா நிற்கின்றது. அமெரிக்காவை இந்தியா தன்னுடன் கூட்டிக் கொண்டு இலங்கைக்கு வரும் என்றால் இல்லை. இலங்கையை அமெரிக்கா சார்பாக இந்தியா கையாளத்தான் இதுவரையிலும் திட்டம் போட்டிருந்தது. ஆனால் அது தோல்வியடைந்த நிலையில் தான் இப்போது அமெரிக்கா நேரடியாக களமிறங்க போகின்றது. ஆனால் அதை தனது பணிகளை இலகுவாக்குவதற்காக இந்தியா மீது கடுமையான அழுத்தங்களை போட்டுக் கொண்டிருக்கு. நீங்கள் கூறுகின்ற விடயத்தை இலங்கை அரசு தனக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இதனை கண்டுகொள்ளாமல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? கண்டுகொள்ளாமல் போக முடியாது. என்று சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. முன்னைய காலத்தை போல ஹரணி சீனாவையும் இந்தியாவையும் சமாளிக்க, டில்வின் சில்வா, அனுரகுமார திசாநாயக்கா அமெரிக்காவை கவனிக்க, அல்லது கரணி அமெரிக்காவையும் மேற்குலத்தையும் கவனிக்க, டில்வின் சில்வா சீனாவை கவனிக்க என்று சொல்லி போக முடியாது. என்றால் கரணி அமரசூரியாவின் பயணத்தை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உடனடியாக சென்றதை ஏதோ ராஜதந்திர ரீதியாக இலங்கை அந்த பெரிய நாடுகளை ஏமாற்றி தனது நலனை கொண்டு போவதாக பேசுகிறார்கள். ஆனால் ஒன்றை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன நாடு இந்த பெரிய நாடுகளை ஏமாற்றுவது என்று நினைச்சால், அவங்கள் அந்த வல்லரசாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதியற்ற நாடுகளாகத்தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியும் இலங்கை என்ன செய்கிறது என்று. அதுதான் இப்ப அமெரிக்காவின் அழுத்தங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்ப அமெரிக்காவுக்கும் தெரியும் இலங்கை என்ன செய்கிறது, யாரை ஏமாற்ற முற்படுகிறார்கள் என்று சொல்லி. இப்ப இலங்கை வந்து கரணி அமரசூரியாவுக்கு கூட
சீனாவுக்கு போட்டு நேரடியாக இந்தியாவுக்கு சென்றபடியால் கலாநிதி பட்டத்தை கொடுக்கவில்லை என்று கூட கொழும்பு ஊடகம் ஒன்று எழுதியிருக்கின்றது. இந்தியா கலாநிதி பட்டத்தை அவருக்கு வழங்கவில்லை என்று கூறியிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணமாக ஒன்று சீனாவின் ஆய்வு நிறுவனங்களுடன் கொழும்பு பல்கலைக்கழகங்கள் நெருக்கமாக செயற்பட்டதும் ஆய்வுகளுக்கு உதவிகளை செய்வதும். அந்த ஆய்வின் மூலம்தான் உங்களுக்கு தெரியும் அந்த கோபோல்ட் மலையையும் அவர்கள் கண்டறிந்திருந்தார்கள். அதையும் அவர்களுக்கு அதில் கோட் பண்ணி இருக்கிறார்கள் என்றால் அதுவும் ஒரு காரணம் என்றுதான் கூறப்படுகிறது. இப்ப இலங்கை நினைப்பது போல இப்ப சீனாவையும் இந்தியாவையும் தாங்கள் அரவணைத்து போகலாம் என்றதில்லை. என்று சொன்னால் இந்த இலங்கையின் மையப்புள்ளி இப்போது உலகம் பல பல்முனைவாக்கப்பட்ட ஒரு உலக ஒழுங்குகள் எப்போதும் சென்று விட்டது. முந்திய மாதிரி இரண்டு பக்கத்தையும் சமாளித்து போகலாம் என்ற ஒரு நிலை இல்லை. இலங்கை மிக விரைவில் ஏதாவது ஒரு நிலைக்கு மாற வேண்டும். அவ்வாறு மாற வேண்டுமாக இருந்தால் அடுத்த தரப்பை அவர்கள் எதிரியாகத்தான் பார்க்க வேண்டிய ஒரு நிலை வரும். இப்ப எதிரியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது அரசுக்கு ஆபத்தாகத்தான் முடியும். இலங்கையின் புலனாய்வு துறை தொடர்பில் ஜனாதிபதி பாராட்டு பத்திரம் வழங்குகின்றார். இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் பாராட்டு பத்திரம் வழங்குகிறார்கள். ஏன் நாடு கடந்து கூட கைதுகளை மேற்கொள்வதாக கூறப்படுகிறது. இந்தோனேசியா அண்மையில் இடம்பெற்ற நேபாளத்தில் இடம்பெற்ற செவ்வந்தி கைதுகளோடு ஒப்பிடுகின்ற போது, அப்படி இருக்கின்ற போது இப்படியான ஒரு புலனாய்வு துறையை வைத்திருக்கக்கூடிய இலங்கை இந்த தாக்குதல் விடயம் தொடர்பில் கவலையினமாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இலங்கையை பொறுத்தவரையில் வெளியக புலனாய்வு துறையில் தான் அதிக அளவில் நம்பியிருப்பதுண்டு. இப்ப செவ்வந்தி விவகாரம் கூட இன்டர்போலிடம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது ஒன்று. அது சர்வதேச பிரச்சனை. சர்வதேச ரீதியாக அவர் ஒரு குற்றவாளி. இப்ப அரசியல் கைதி, அரசியல் தஞ்சம் கோரியவர் அல்ல. அரசியல் தஞ்சம் கோரியவர் என்று சொன்னால் அது இன்னொரு நாடு பாதுகாக்க வேண்டிய ஒரு சட்டம் இருக்கின்றது. இது அவ்வாறானவர் இல்லை. அவர் ஒரு கொலை குற்றத்தில் தேடப்படும் ஒரு சாதாரண நபர். அவை தற்போதைய சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும், தொலைபேசி அழைப்புகள், போன், ஸ்மார்ட் போன், சேட்டலைட், இந்த தொழில்நுட்பத்தை, வாட்ஸ்அப், வைபர் என்று சொல்லி இந்த தொழில்நுட்பத்தை வைத்து இலகுவாக ஒருவரை ட்ராக் பண்ணி பிடித்து விடலாம். அதில் பெரிசாக அதுக்கு அல்லது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது எதையுமே தொடாமல் இருக்க வேண்டும். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஹமாஸின் பல தலைவர்களை கூட அவர்கள் வாட்ஸ்அப்பை வைத்துத்தான் தாக்கி அளித்திருந்தார்கள். ஏன் ஈரான் அண்மையில் கொல்லப்பட்ட ஒரு படை அதிகாரிகளை கொன்ற போது ஒருவர் தப்பிவிட்டார். அப்ப அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. அப்ப இஸ்ரேல் என்னென்று அவரை ட்ராக் பண்ணது என்று சொன்னால் அவர்கிட்ட வீட்டுக்கு முதல் குண்டு அடித்தார்கள். வீட்டுக்கு அடித்ததும் வீட்டுக்காரர் அவருக்கு போன் எடுப்பார். எப்படி ஒன்று தாக்குதல் நடந்து விட்டது. அந்த சமிக்கையை வைத்துத்தான் அவர் இந்த இடத்தை கண்டறிந்து தாக்கி அளித்தார். இப்படி பல தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. பல சம்பவங்களை நாங்கள் இங்கு கூறலாம். அதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த கைதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்ப இலங்கையின் புலனாய்வுத்துறை எவ்வளவு திறமையாக செயற்பட்டாலும் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம். திறமையாக இருக்கலாம். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை கூட அவர்களால் தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அது புலனாய்வுத்துறைக்கு தெரிந்தாலும் அதற்குள் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கின்றால் அல்லது பிராந்திய வல்லரசுகளின் தலையீடு இருந்தால் அல்லது உலக வல்லரசுகளின் தலையீடுகள் இருந்தால் அதனை தடுப்பது என்பது கடினமான காரணம். இப்படியான எச்சரிக்கைகள் விடக்கப்படுகின்ற போது அவை தொடர்பில் கண்டுபிடிப்பதும் கடினம், அவற்றை முறையாக கையாள்வதும் ஒரு கடினமாக இருப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கின்றது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப இலங்கை அரசு உண்மையில் யோசித்தாலும் வாரான ஒரு சம்பவம் இடம்பெறாது என்று இலங்கை தாங்கள் ஏதோ உறுதியாக இருப்பதாக இலங்கை நம்பினாலும், ஆனால் அவ்வாறான ஒரு சூழ்நிலையை அவர்கள் இலகுவாக உருவாக்குவார்கள். அதை எல்லா இடமும் தான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இங்க மட்டும் இல்லை, ஜோர்ஜியாவிலும் அதைத்தான் உருவாக்கினார்கள், நேபாளத்திலும் அதைத்தான் உருவாக்கினார்கள், பங்களாதேசத்திலும் அதைத்தான் உருவாக்கினார்கள், மடகாஸ்கரிலும் அதைத்தான் உருவாக்கினார்கள். தொடர்ச்சியாக இந்த அரசுகள் வீழ்ந்து கொண்டிருந்ததற்கு காரணமும் அதுதான். ஒரு போராட்டத்துக்கான உருவாக்குவார்கள். அப்ப இந்த பயண எச்சரிக்கை இலங்கைக்கான ஒரு எச்சரிக்கையாகத்தான் இலங்கை உண்மையில் இதை பார்க்க வேண்டும்.
இதில் இலங்கைக்கு என்ன, ஆனா இலங்கைக்கும் வேறு வழி இல்லை. இப்ப அமெரிக்காவுக்கு தற்போது வேறு வழி இல்லாமல் ட்ரம்ப் இந்த நிலைமை இருப்பது போலதான் இலங்கைக்கும் வேறு வழி இல்லை. ஏனென்று சொன்னால் IMF என்ற நிதி உதவிகள் மட்டும் இலங்கைக்கு போதுமானதாக இல்லை. ஏனைய முதலீடுகள் இலங்கை எதிர்பார்த்த அளவுக்கு அங்கு வரவில்லை. தற்போதைய அரசு பொருளாதாரத்தால் எந்த விதமான முன்னகர்வையும் செய்ய முடியவில்லை. அடுத்ததான் மஹிந்த ராஜபக்ஷ அல்லது அரசியல் கைதிகள், ஊழல்வாதிகளை கைது செய்வது என்பதும் ஒரு எல்லைக்கு அப்பால் அவர்களால் செல்ல முடியும். அவர்கள் ஒவ்வொரு தடவைகளும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஏதாவது ஒரு சிறிய சிறிய சம்பவங்களை பெரிதாக்கி ஒரு மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரணிலை கைது செய்து விட்டார்கள், ஒரு சாதாரண ஒரு சின்ன கேஸ். மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரியை கைது செய்தார்கள். உயிர்த்த தாக்குதல் என்று சொல்லி பிள்ளையான் வேறு சிலரை கைது செய்தார்கள். இப்போது செவ்வந்தி விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அது ஒரு 6 மாசத்துக்கு அது ஓடும். அப்ப சிங்கள மக்களை இலங்கை அரசு வெளிநாடுகளில் கூட சென்று கைது செய்து கொண்டு வருகிறது. பாதாள உலக கோஷ்டி குழுவினரை வெளிநாடுகளில் வைத்து கைது செய்தார்கள். இவ்வாறு தங்கள் காலத்தை இழுத்து கொண்டு செல்கிறார்களே தவிர தற்போதைய அந்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ ஒரு முதலீடுகளை கொண்டு வந்து நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கோ இன்னும் அவர்களால் முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்குது. இப்போது சீனாவிடம் அவர்கள் அந்த ப்ரொஜெக்டை 3.7 பில்லியனை கேட்டு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பாரிய பின் விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், 3 பேரையும் இனிமேல் இலங்கை அரசு ஒன்றாக கையாளுவது என்பது முடியாத காரியம். செவ்வந்தியை கண்டுபிடிக்க முடிந்தவர்களுக்கு இந்தோனேசியாவில் மற்றொரு பாதாள உலக குழுவினுடைய முக்கிய புள்ளியை கண்டுபிடிக்க முடிந்தவர்களுக்கு ஏன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றார் அல்லது இலங்கையிலிருந்து வெளியேறினார் என்று கூறப்படுகின்ற சாரா புலோசினியை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் மிக பிரதான புள்ளி என்று விசாரணை அதிகாரிகள் கூடுகிற சாரா புலோசினியை ஏன் கைது செய்ய முடியாமல் இருக்கின்றது, அல்லது அவர் இலங்கைக்குள் தான் இருக்கின்றாரா வெளிநாடு சென்றேன் என்று கூறிக்கொண்டு? என்ன சொன்னால் அதுதான் நீங்கள் மட்டும் கேட்கவில்லை, இது பலர் கேட்கின்ற கேள்வி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பெருமளவானவர்கள் மீது கை காட்டப்பட்டிருக்கின்றது. அரசியல் வட்டாரங்களிலும் சரி, இலங்கை புலனாய்வுத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அதில் பெரிய அளவான முன்னகர்வை மேற்கொள்ளவில்லை. அதை மைத்ரிபால சிறிசேனா கூட நேரடியாக கூறியிருந்தார். இலங்கை அரசால் அதை சமாளிக்க முடியாது. அந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை இலங்கை அரசால் முன்னெடுக்க முடியாது. ஒவ்வொரு அரசுகளும் ஆட்சிக்கு வருவதற்கு அதை ஒரு தங்களுக்கான ஒரு வாக்கு சீட்டாக அதை பயன்படுத்துவதே தவிர அதற்கு அப்பால் எதுவும் இடம்பெறுவதில்லை. இப்ப நீங்கள் கூறியது போலதான் இந்த கைதை செய்தவர்களுக்கு அதை செய்வது பெரிய காரியமாக இருக்காது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை. இதைத்தான் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பிரதிநிதி அண்மையில் கொழும்பு ஊடகத்துக்கு வழங்கிய செய்தி ஒன்றில் தெரிவித்திருந்தார். அதாவது மனித புதைகுழி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பணம் இல்லை என்று சொல்கிறார்கள். பணம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெளிநாடுகள் உதவி செய்ய தயாராக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை கூட இந்த விசாரணை பொறுப்பு கூறலுக்கு நிதியை வழங்குவது, தொழில்நுட்ப உதவியை வழங்க. உங்களால் முடியவில்லை என்றால் உதவியை கேளுங்க. இல்லை என்று சொன்னால் உங்கள் பணத்தை பயன்படுத்துங்க. அப்ப இரண்டும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு விருப்பம் இல்லை, அதுதான் அதன் அர்த்தம். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்பதுதான் அர்த்தம். ஒரு DNA பரிசோதனை கருவியை வாங்குவதற்கு $5000 உங்களிடம் இல்லை என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதே போலதான் இப்போ ஒருவரை இவ்வளவு, அதாவது ஒரு குற்றவாளி, ஒரு கொலை குற்றவாளியை இவ்வளவு உங்கள் எஃபோர்ட்டை போட்டு கைது செய்ய முடியும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்தவர்கள், அது செய்யப்பட்டே இப்ப நான் நினைக்கிறேன் 6 வருடங்கள், இன்னும் கைது செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அது விருப்பமின்மையைத்தான் காட்டுது. ஒட்டுமொத்தத்தில் இலங்கையின் புலனாய்வு கட்டமைப்பு என்பது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தங்களால் ஓரளவுக்கு மேல் செல்ல முடியாது என்பதை உணர்ந்திருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால்
இலங்கையின் புலனாய்வு கட்டமைப்பை பொறுத்தவரையில் அது இண்டிபெண்டன்ட் சுதந்திரமாக இயங்குவது இல்லை. அரசியல் தலையீடுகள் இருக்கின்றது. அதற்குள் வெளிநாட்டுகளின் ஊடுருவல்களும் இருக்கின்றது. இப்ப அருகம்பையை அமெரிக்கா இவ்வாறு கூறுகிறது என்றால் அருகம்பையை அவர்கள் துணிச்சலாக கூறுவார்கள் என்றால் மொசாட்டின் கட்டுப்பாட்டில் தான் அது இருக்கின்றது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்ப அதே போலதான் இந்தியாவின் புலனாய்வுத்துறை. இப்ப இலங்கை ஏற்கனவே வெளிநாடுகளின் புலனாய்வு துறையில் தான் அதிக அளவில் தங்கி நின்றது. அடுத்ததாக உள்ளக அரசியலும் மிக பாரிய அளவான தாக்கத்தை இலங்கையின் புலனாய்வு துறையில் செயற்படுத்துவதுண்டு. அப்ப ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆங்காங்கே அவர்கள் சிறு சிறு சம்பவங்களை செய்துவிட்டு அதனை பெரிதாக காட்டுகிறார்களே தவிர அதற்கு அப்பால் அவர்களால் ஒரு எல்லைக்கு அப்பால் நகர முடியாது. உதாரணமாக நீங்கள் மஹிந்த ராஜபக்சவை பார்க்கலாம். சீனாவின் அழுத்தம் காரணமாக அது கைவிடப்பட்ட ஒரு ப்ரொஜெக்டாகத்தான் இருக்கிறது. மஹிந்தா மீதான கைதை சீனா ஒருபோதும் அனுமதிக்காது என்பது இலங்கை அரசுக்கு தெரியும். அதே போலதான் சில கைதுகள், இப்ப ரணில் விக்ரமசிங்காவோ, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அழுத்தமாக இருக்கின்றது. அமெரிக்கா ஒன்று இருக்கின்றது. இப்ப ரணில் விக்ரமசிங்காவை தூக்கி உள்ளுக்கு போட்டால் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள் IMF கூட வெளியேறிவிடும் என்ற ஒரு பயமும் இருக்கின்றது. இப்ப இந்த அரசு மக்களுக்கு தெரிவிப்பது போல சுதந்திரமாகவும் இறமையுள்ள நாடென்றும் இலங்கை தற்போது இல்லை. இந்த அழுத்தங்களை எல்லாம் கடந்துதான் இந்த அரசு பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நெருக்கடி நிலைமைகளும் அதன் பின்னர் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய பயண எச்சரிக்கையும் இலங்கையின் எதிர்காலம் எப்படியான வகையில் கட்டமைக்கப்பட போகின்றது என்கின்ற மிக முக்கியமான புலனாய்வு மற்றும் இராணுவ செய்திகளை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.